மாமா, ஃப்ளாஷ் நியூஸ்ல அந்தமான் பத்தி ஏதோ போடுறாமா? என்னப்பா ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அந்தமான்லன்னு போடுறா? இவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீ பதட்டப்படாதம்மா, இது நம்ம ரங்கராஜனா இருக்காது, வேற யாராவது தான் இருக்கும். இல்லைண்ணா, என் பிள்ளை வாய்க்கு வாய் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். பண்ணுங்க. ஹலோ விஷ்ணு, நான் தாத்தா பேசுறேன். நீ உடனே கிளம்பி ஆத்துக்கு வா. ஆமா, இங்க அந்தமானை பத்தி ஏதோ நியூஸ் சொல்றான், கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரம் வா. வேற சேனலை மாத்தி பாருங்க. இரு 8 மணி நியூஸ்ல என்ன சொல்றான்னு பாப்போம். தாத்தா என்ன ஆச்சு? ஃபிளாஷ் நியூஸ்ல அப்பா பொண்ணு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு போட்டான்டா. விரிவான செய்திகள். இன்று மாலை 5 மணி அளவில் அந்தமானிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. நூற்றுக்கணக்கான தீவுகளில் எந்த தீவில் விழுந்திருக்கும் என்று தெரியவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரி ரங்கராஜன் தலைமையிலான மூவர் குழு இந்த விபத்தில் மரணமடைந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்து திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனான், இப்படி கடமைன்னு போய் உயிரை விட்டுட்டானே. இல்லப்பா, அவருக்கு ஒண்ணும் ஆகல, அவர் இங்கே உயிரோட தான் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா நீ சொல்றதாம்மா சரி, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. யாரு தயவு செய்து கவலைப்படாதீங்க, அப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. பகவானே, பெருமாளே, தினம் ஒண்ணுதானே சேவிச்சுட்டு இருக்கோம், அவரை நீ கண்டிப்பா காப்பாத்திருப்ப. இங்கே இருக்கு.
யாரும் இல்லாத பணத்தில் எப்படி இவர்? உயிர் இருக்குமோ என்று தெரியவில்லையே. எதற்கும் அருகில் சென்று பார்ப்போம். உடற்சோடு இருக்கிறது. ஆக உயிர் இருக்கும். ஐயா, தாங்கள் யார்? எப்படி இங்கு வந்தீர்கள்? ஓ, நான் பேசும் மொழிதான் உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லையே. வேற்றுமொழிக்காரர் ஆயிற்றே. நீங்கள் யார்? என் பேர் மை நேம் இஸ் ரங்கராஜன். நீங்கள் தமிழ் அறிந்தவரோ? தமிழ் அறிந்தவன் இல்லை, தமிழன் தான். ஐ எம் எ தமிழியன். பிறகு நீங்கள் பேசும் மொழியில் வேறு மொழி கலந்து பேசுகிறீர்கள்? அது அது தட்ஸ் யூனோ இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆங்கில மொழி, ஆங்கில பாஷை. பாஷை என்றால் என்ன? பாஷை பாஷை அப்படின்னா மொழி. பிறகு தாங்கள் ஆங்கில மொழி என்று கூறியிருக்கலாமே. பழக்க தோஷம். தோஷமா? தோஷம் என்றால் என்ன? தோஷம் சமஸ்கிருதம். கலப்படம் இல்லாமல் கலப்பு இல்லாமல் பேச முடியாது. ஓ, உங்களுக்கு தாய்மொழி எது? தமிழ் தான். சமஸ்கிருதம்? அது நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது சொல்கிறது. அப்போ ஆங்கிலம்? அது நாங்கள் செய்கிற வேலைக்கான மொழி. ஓ, ஆக தாய்மொழி தமிழ், கடவுள் மொழி சமஸ்கிருதம், தொழில் மொழி ஆங்கிலம். சிரமம் இல்லையா? ஒரு மொழி போதாதா? அது இருக்கட்டும். நீங்கள் யார், எப்படி தமிழில் பேசுகிறீங்க? நான் எங்கே இருக்கேன் ஒன்றுமே எனக்கு புரியலை. நான் பக்கத்து தீவில் வசிப்பவள். மூலிகை சேகரிக்க இங்கு வந்தேன். தமிழ் மொழி எமது மொழி. எங்களை பற்றி ஆராய தமிழ் அறிஞர் ஒருவர் வந்து தங்கிய போது எமது மொழியின் பெருமையை உணர்ந்தோம். ஆனால் நீங்களோ? என்ன செய்யறது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அது என்ன? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஓ, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறக்கூடியவர்கள் தாங்கள். ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? நான் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விபத்துக்குள்ளாயிருச்சு. என் சகோதரனுடன் படகில் வரும்போது வானில் பெருத்த ஒளியுடன் ஏதோ புகைந்து விழுந்ததே. நீங்கள் கூறுவது அதைத்தானோ? ஆமாம், அதே தான். என் கூட ஹெலிகாப்டரில் வந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. நான் மட்டும் இப்படி பொழைச்சி எங்கேயோ ஒரு தீவில் மாட்டிகிட்ருக்கேன். என் ப்ரீஃப் கேஸ் ஒன்று, அதில் முக்கியமான ஃபைல்லாம் வேறு இருந்தது. தயவுசெய்து எப்படியாவது என்னை இங்கேருந்து என் ஊருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கு நிறைய கடமையெல்லாம் இருக்குமா, ப்ளீஸ். தாங்கள் இங்கிருந்து தற்பொழுது செல்ல இயலாது. என் சகோதரர் என்னை அழைத்து செல்ல
1 வாரம் கழிந்த பிறகுதான் வருவார். அப்பொழுதுதான் நாம் இங்கிருந்து செல்ல முடியும். ஐயோ, நான் இம்மிடியட்டா இங்கிருந்து உடனே போயாகணும். என் ஃபேமிலி, அட கடவுளே, என் குடும்பம். தாங்கள் ஆதங்கப்படுவது சரியே, இருப்பினும் வேறு வழி இல்லை. ஐயோ, தாங்கள் உணவருந்தாத மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நானும் ஏதேதோ பேசி நேரத்தை வீணாக்கி விட்டேன். நான் சற்று நேரத்தில் வருகின்றேன். இங்கேயே இருங்கள். ஏங்க, ஹலோ, எங்க போறீங்க? எங்க? ஐயோ, ஐயோ. லக்ஷ்மி, அம்மா லக்ஷ்மி. வாங்க மாமா, சௌக்கியமா இருக்கேளா? உட்காருங்க, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, கொஞ்சம் ஜலம் கொடுமா. சரி. இப்படி ஆயிடுத்து. என்ன எப்படி ஆயிடுத்து? நன்னா தானே இருக்கேன். மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கே? உசுரோட இருக்கிற ஒருத்தருக்கு யாரா மாலை போடுவாளா? சித்த பிரம்ம பிடிச்சு போயிடுதா உங்களுக்கு? ஏன் எல்லாரும் இப்படி பண்றேன்? வாங்குறேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? மேடம், அது வந்து அவன் மட்டும் உறுதியா நம்புறா. ஆமடாமையில உள்ள பாசத்தினால. எப்படி கம்பீரமா கடமை கடமைன்னு ஆஃபீஸே கதியா கிடப்பானே. ஒரு நாள் கூட லீவு போடாம ஓய்வு இல்லாம உழைச்சானே. ஆனால் அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையே. உங்க மகன மாதிரி இருக்கிறவங்க 100 வயசு வாழணும். ஆனா என்ன சார் ஆனா அவனா? நானும் அப்போத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடா ஒருத்தர் வந்து படத்துக்கு மாலை போட்டு இருக்க. நீங்க என்னடா வீடு தேடி வந்து கண்டோலன்ஸ் மீட்டிங் நடத்தி இருக்கீங்க. எங்க ஆத்து பெரியவா மூளைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எங்க ஆத்துக்கார் எங்கேயோ பத்திரமா இருக்கார், உயிரோட தான் இருக்கார். என்ன பார்க்க வருவார் லட்சுமின்னு. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட அச்சாணியமா பேசி ஆத்துக்குள்ள வராதீங்க. கிளம்பி போங்க. எங்க ஆத்துக்கார் வந்த அப்புறம் வாங்கோ. கை நிறைய வயிறார சமைச்சு போடுறேன். சார், ஐயா, ரொம்ப மீட்பு குழுவினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரங்கராஜன் சாரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனால் அவர் கூட போனவங்களோட பாடி மட்டும் ரெட்லேண்ட் ஐலாண்டில் ஜெரவா ட்ரைபல்ஸ் கிட்ட கிடைச்சி அதை அவங்க கோஸ்ட் கார்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சார், இது ரொம்ப அநியாயம். என் மகனுக்கு எதிராக யாரோ சதி செய்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆங்கிளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய நேர்மையான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த வழக்கு விசாரணையில மேல்மட்டத்தில் பல பேருடைய குறுக்கீடுகள் இருக்கிறதுனால சிபிஐ விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். என் மகனோட சின்சியரிட்டிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறதா இருந்தா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி தரணும். இதை தவிர நான் வேற என்ன சொல்ல முடியும்? பெரியவர் நீங்க தான், மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். வரேங்க.